ஒன்று, 2, 2026 இன்று சர்வதேச செய்திகளின் பக்கம் நாங்கள் செல்வோம். அதில் ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பான சில செய்தித் துளிகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். நேற்று, அதாவது ஜனவரி 31, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் பற்றிய அச்சம் அதிகரித்துள்ளது. நேற்று ஈரானிய கடற்படை ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் ஒரு பெரிய அளவிலான நேரடி துப்பாக்கிச்சூடு ஒத்திகையை நடத்தியது. இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அந்த பகுதியை நெருங்கியதால் நேற்று நாள் முழுவதும் பதட்டம் நிலவியது. அமெரிக்காவின் கூடுதல் பொருளாதார தடைகள் இதே நேரத்தில் அதிகரித்துள்ளன. ஜனவரி 31 அன்று அமெரிக்க நிதித்துறை ஈரானின் ஏவுகணை திட்டத்துடன் தொடர்புடைய மேலும் 10 நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் மீது புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதாக அறிவித்தது. இது ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றது. நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த பதற்றத்தை தணிக்க ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் இராணுவ நகர்வுகளை கடுமையாக விமர்சித்தன. அதே நேரத்தில் ஈரான் சர்வதேச அணுசக்தி விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தின. சைபர் தாக்குதல் எச்சரிக்கை காணப்பட்டது. நேற்று அமெரிக்காவின் சில முக்கிய உள்கட்டமைப்பு தளங்கள் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல் நடத்தக்கூடும் என அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருந்தன. இதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஈரானின் உள்நாட்டு நிலைமை தொடர்பாக சில செய்திகளை பார்ப்போம். ஈரானுக்குள் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக நேற்று பல முக்கிய நகரங்களில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த போராட்டங்களுக்கு அமெரிக்கா பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்ததை கண்டித்து ஈரானிய வெளியுறவுத்துறை நேற்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டது. சுருக்கமாக சொன்னால், ஜனவரி 31 நேற்றைய தினம் இரு நாடுகளும் நேரடி இராணுவ மோதலின் விளிம்புக்கு சென்றுள்ளன. ஆனால் ராஜதந்திர முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.